வணக்கம், வெல்கம் டு Shanmugam IAS Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஸ்ட் ஆஃப் த மூமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜிஸ்ட் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன டாபிக் எடுத்து அதனுடைய ஜிஸ்ட் வந்து நம்ம விச் மீன்ஸ் அதனுடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பர் ரெக்கவரி சிஸ்டம். இந்த வேப்பர் ரெக்கவரி சிஸ்டம் ஏன் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றின நியூஸ் வந்து ரீசெண்டாக வந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கண்ட்ரியில் ஃபியூயல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. BS4 இருந்து நெக்ஸ்ட் இயர் 2020 BS6 ஃபியூயல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? தென் இந்த பர்டிகுலர் ப்ராசஸில் VRS வேப்பர் ரெக்கவரி சிஸ்டம் வந்து ஃபர்தராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸ் வந்ததால் அந்த VRS சிஸ்டம் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம எல்லாருமே வந்து 2 வீலர்ஸ் வச்சுருப்போம். அந்த 2 வீலர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபில் பண்ணுவோம். விச் மீன்ஸ் பெட்ரோல் பங்க்லாம் போய் பெட்ரோல் வந்து போடுவோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அன்லோடிங் விச் மீன்ஸ் இந்த JCP எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ப்ராசஸில் இருக்கும்போது வண்டி வந்து ஆன்லேயே இருக்கும். அப்படி வண்டி ஆன்லேயே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வண்டியிலேருந்து பார்த்தா புகை வெளியே வந்துட்டு இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூயலினுடைய வேப்பர். சரிங்களா? பெட்ரோல் ஆர் டீசல் அந்த ஃபியூயல்ஸினுடைய வேப்பரைசேஷன் தான் அந்த வெஹிக்கிள்லேருந்து புகையை வரும். இந்த பர்டிகுலர் வேப்பர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் ஸ்டோரேஜ் டேங்க்ஸில் வந்து வேப்பரைஸ் ஆகிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் இப்போ வண்டி ஆட்டோமொபைல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆட்டோமொபைலினுடைய பெட்ரோல் டேங்க்ல வந்து என்ன ஆகும்னா அந்த பெட்ரோல் வந்து வேப்பரைஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரியே பெட்ரோல் பங்க்ஸ்லாம் அண்டர் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல்ஸ் வந்து வேப்பரைஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த வேப்பரைஸ் ஆகக்கூடிய அந்த ஃபியூயல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூயலை வந்து ரீஃபியூயல் பண்ணும்போது அந்த வேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் ஆகும். விச் மீன்ஸ் எங்கேருந்து அந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து அட்மாஸ்பியருக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் ஆகும். என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி இருக்குது. ஸோ வண்டியில் பெட்ரோல் போடுறோம். அந்த ஸ்டோரேஜ் டேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா வேப்பரைஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ அகைன் நம்ம வந்து ரீஃபியூல் பண்ணும்போது பெட்ரோல் பங்க்கில் போய் மறுபடியும் வந்து பெட்ரோல் போடும்போது நம்ம பெட்ரோல் உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அந்த வேப்பரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் ஆகும். விச் மீன்ஸ் அந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து அட்மாஸ்பியருக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் ஆகும். அப்படி அந்த அட்மாஸ்பியர் டிஸ்பிளேஸ் ஆகக்கூடிய அந்த வேப்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா VOC அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அந்த மாதிரியான பெட்ரோல் வேப்பர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் போய் கலக்கும்போது ஏர் வந்து பொல்யூட் ஆகும். அந்த மாதிரி ஏர் பொல்யூட் ஆகும்போது நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே எல்லாம் தெரியும். நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த ப்ராப்ளம் குறைக்கிறதுக்காக சரிங்களா கார்பன் எமிஷன்ஸை வந்து ஏர் பொல்யூட் ஆகிறது வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னா வேப்பர் ரெக்கவரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெட்ரோல் பங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் போடும்போது அந்த ஹேண்டில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உங்களுக்கு இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா டாட்டாக இருக்கும். அது சின்ன ஹோலாக இருக்கும். சரிங்களா? அந்த நாசல்ஸ் வழியாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேப்பர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ வேப்பர் ரெக்கவரி சிஸ்டம் அப்படின்றது கலெக்டிங் ஆஃப் வேப்பர்ஸ். சரிங்களா? அந்த பெட்ரோலுடைய வேப்பர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது தான் வேப்பர் ரெக்கவரி சிஸ்டம். இப்போ ஒரு JCP இருக்குது, அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஏர் வந்து வெளியே வரும். ஸோ அப்படி வெளியே வரக்கூடிய ஏர் என்ன பண்ணுறாங்கன்னா கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கலெக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஏர் வந்து அட்மாஸ்பியரில் வந்து மிக்ஸ் ஆகாமல் தடுக்கிறாங்க. ஸோ அப்படி மிக்ஸ் ஆகாமல் தடுக்கும்போது ஏர் வந்து பொல்யூட் ஆகாமல் தடுக்க முடியும் அப்படின்றத கான்செப்ட். சரி, கலெக்டான ஏரை வச்சு இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டட் ஏரை வச்சு வேறு ஏதாவது சோர்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதான் வந்து வேப்பர் ரெக்கவரி சிஸ்டம். இந்த வேப்பர் ரெக்கவரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரோல் பங்க்ஸ்லையும் வந்து இருக்குது. சரிங்களா? 2006 வந்து இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லா பெட்ரோல் பங்க்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸை ஆட்டோமொபைல்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தர் ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.